ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. சூரிய பகவான் 3 நாள் ராசியில் இருக்கார். கடைசி 4 நாட்கள் 2ஆம் இடத்தில் இருக்கார். எது எப்படி இருந்த போதிலும் 1ஆம் இடம் 2ஆம் இடம் அற்புதமான இடம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம். 2ஆம் இடத்து 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உச்ச நிலை பெறுவதால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 11இல் குரு இருப்பதால் பண வரவு என்பது அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 10க்குடையவன், அதாவது ராசிக்கு 10க்குடையவன் ராசிநாதனோடு, அதாவது 6 நாள் அதிகபட்சமாக சிம்மத்தில் இருக்கார், 1 நாள் தான் கடகத்தில் இருக்கார். இப்போ 10க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். செவ்வாயினுடைய ஆதிக்கம், அதாவது அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு நேரம் காலம். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7இல் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்கு அமைந்து நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான தருணம் இருக்குது. அது நிச்சயமாக சுபத்தன்மையில் முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது. சூப்பர். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். பெரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதுங்க. மேலமணிக்காக வேலை பார்க்க முடியாது, அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. சூரியனை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதாலையும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். குரு 11இல் இருப்பதால் பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழிலில் மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் மட்டும் இல்லை, கடகண்ணி வாடகை போட்டிருப்பீங்க, இல்லை எஃப்டியில் போட்டிருப்பீங்க, வட்டி, இதுபோல் பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக